வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லவ் ப்ரொப்போசல் சீனை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட எப்படி லவ் ப்ரொப்போஸ் பண்ணுறது. இப்போ நான் ஒரு சாம்பிளுக்காக ஒரு ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட 2 இயர்ஸாக பழகுறாங்க அப்படின்னா, அவங்ககிட்ட எப்படி லவ் ப்ரொப்போஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து இதுக்கு வந்து மார்க் கொடுக்கலாம். 100க்கு எவ்வளோ மார்க்கு, 70யோ 80யோ 60யோ 40யோ 30யோ உங்கள் இஷ்டம், எவ்வளோனா கொடுங்க. நீங்கள் நான் வந்து உங்களுக்கு இப்போ லவ் ப்ரொப்போசல் ஆரம்பிக்கிறேன், ஸ்டார்ட் பண்ணுறேன். If you are new to this channel, don't forget to click the subscribe button and the bell button to get the instant notification from my channel. ஹாய். பொதுவாக வந்து எனக்கு இந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் மேலாம் நம்பிக்கை இல்லை. ஆனால் அது ஒன்று பார்த்ததுக்கப்புறம் ஒருவேளை இருக்குமோன்னு தோண ஆரம்பிச்சிச்சு. ஜென்ரலாக வந்து கேர்ள்ஸ்க்கு தான் ஹார்ட் பீட் ரேட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக துடிக்கும். அது எனக்கு இப்போ தப்புன்னு ப்ரூவ் பண்ண தோணுது. ஏன்னா என்னோடய ஹார்ட் பீட்ஸ் பின்னி அடிக்குது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக துடிக்குது. உங்கள்கிட்ட பேசும்போது ஒன்று பார்க்கும்போது பதட்டம் அடிக்குது. லைஃப்பில் நான் நிறைய பேரை கிராஸ் பண்ணி வந்திருக்கேன். உங்கள்கிட்ட கிடைச்ச மாதிரி அந்த கம்ஃபர்ட் ஜோன், அந்த கம்ஃபர்ட் ஃபீல் யார்கிட்டையும் கிடைச்சதில்லை. உனக்காக யாரை வேணாலும் இழக்கலாம், எதுக்காகவும் ஒன்று இழக்கக்கூடாதுன்னு தோணுது. லைஃப் ஃபுல்லாக அவங்க கூட சண்டை போட்டு சமாதானம் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. நிறைய பிளேஸ் சுற்றி பார்க்கணும், அவங்க கூட கோயில் போகணும், நிறைய கண்ட்ரி சுற்றி பார்க்கணும். ஒரு கண்ட்ரி ஒரு பிளேஸ்லாம் ஃபோட்டோ எடுத்து நம்ம வீட்டில் வந்து ஒரு ரூம் ஃபுல்லாக மெமரிஸ் க்ரியேட் பண்ணணும். நம்ம பசங்க சொல்லணும், அம்மா அப்பா மாதிரி லவ் பண்ணுறவங்க யாருமே இல்லை. நம்ம சும்மா ரோமியோ ஜூலியட், அம்பிகாவதி அமராவதி பார்த்துருப்போம். ஆனால் நம்ம அப்பா அம்மா மாதிரி யாரும் லவ் பண்ணல அப்படின்னு பரவாயில்ல அளவுக்கு நம்ம லவ் பண்ணோம். அந்த அளவுக்கு நான் அவனை பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். பொதுவாக முடியாத டேஸில் ரொம்ப ரொம்ப முடியாத பட்சத்தில் ரொம்ப சேடாக இருப்பீங்க. பட் நான் அப்போ தான் அவங்களை நல்லா பார்த்துக்கணுன்னு ஆசைப்பட்றேன். நான் அவங்களுக்கு சமைச்சி டேட் அப்போ பீரியட்ஸ் அப்போலாம் அவங்க உட முடியாதப்பெல்லாம் நீங்கள் அதையும் ரசிக்கணும். நான் அப்போ தான் அவங்களை சமைச்சி ஊட்டி விட்டு அவங்க கூடவே இருப்பேன். நார்மலாக அவங்க கூட இருக்கிறது வேறு. அந்த டைமில் நான் நீங்கள் அந்த உடம்பு சரியில்லாத மொமெண்ட்டு நீங்கள் ரசிக்கிற அளவுக்கு நான் அவங்க கூட வாழணும்னு ஆசைப்பட்றேன். ரொம்ப ஒரு மாதிரி ஷுவர் ஆகுது உங்ககிட்ட பேசும்போது. அப்புறம் வந்து லைஃப்பில் வந்து நம்ம இறந்ததுக்கப்புறம் வந்து பெஸ்ட் மூமெண்ட்ஸ் 7 மூமெண்ட்ஸ் வந்து மைண்டில் ஓடிட்டே இருக்கும். நம்ம லாஸ்ட்டாக சாகும்போது எல்லா பார்ட்ஸுமே டீஆக்டிவேட் ஆகிடும். கடைசியாக டீஆக்டிவேட் ஆகுது செயலிழக்கிறது வந்து நம்மளுடைய பிரெயின் தான். அந்த பிரெயினில் பெஸ்ட் மூமெண்ட்ஸ் வந்து 7 மினிட்ஸ் வந்து நான் இறந்ததுக்கப்புறம் நான் கண்ண போனேன்னா அது நம்ம உங்க கூட வாழ்ந்த மூமெண்ட்ஸாக தான் இருக்கும். அப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அந்தளவுக்கு நான் அவனை லவ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். பொதுவாக வந்து சின்ன வயசில் நம்ம ஃப்ரிட்ஜ் இல்லாமல், வாஷிங் மிஷின் இல்லாமல், டிவி இல்லாமல், ஏசி இல்லாமல், கார் இல்லாமல் வாழ்ந்துட்டோம். பட் அது வந்ததுக்கப்புறம் அது இல்லாமல் இருக்க முடியாது. அதேமாதிரி தான் நீயும் என் லைஃப்பில் நீ இல்லாமல் நான் வாழ்ந்துட்டேன். பட்டு நீ வந்ததுக்கப்புறம் நீ இல்லாமல் ஒரு லைஃப் நினச்சி விட என்னால் பார்க்க முடியல. ஒரு அகதியை போல அலைகிறேன் உன் இதயத்தில் இடம் கிடைக்காதா என்று. என்னாலும் உன்னையே பின்தொடர்கிறேன், நீ சுவாசித்த காற்றையாவது சுவாசிக்கலாம் என்று. உலகில் உள்ள எல்லா கண்ணாடிகளை விடவும் உன்னை அழகாக பிரதிபலிப்பவன் நான் தானடி என் செல்ல பொண்டாட்டி கொஞ்சம் தோணுது. இல்லை, ஆக்சுவலாக வந்து அங்கங்கே எடுத்த ரீல்ஸ் தான், ரீல்ஸ் வந்து எடுத்தது தான். இருந்தாலும் எனக்கு கோரியாக உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுது. ஏதோ என்னால் முடிஞ்சது. என்னால் வந்து தாஜ்மஹால்லாம் கட்டுற அளவுக்கு வசதி இல்லை. ஆனால் வந்து நம்ம சிட்டி சைடில் ஒரு 5 to 10 ஊருக்கு வந்து ஒரு ஃப்ரீ ஹாஸ்பிட்டல் உங்கள் பேரில், ஒரு அனாதை ஆசிரமம், நம்மளால் முடிக்காத பசங்களுக்கு படிக்க வைக்கிறது, இதெல்லாம் எனக்கு உங்கள் பேரில் நடத்தணும்னு ஆசை. நம்ம இறந்ததுக்கப்புறமும் அது நடந்துகிட்டே இருக்கணும். அதான் என்னோடய லாஸ்ட் ஆசை. இதுக்கு மேலே என்ன சொல்கிறது. Will you marry me, my dear பொண்டாட்டி?
இதுக்கு நீங்கள் மார்க் கொடுங்க. 10க்கு எவ்வளோ மார்க் கொடுக்கணுமோ கொடுங்க, இல்லை 100க்கு எவ்வளோ மார்க் கொடுக்கணுமோ கொடுங்க. நான் மென்ஷன் பண்ணுங்கள் அவுட் ஆஃப் 100 அவுட் ஆஃப் 10 சொல்லிட்டு. பிடிச்சிருந்தா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.